எல்லாரும் வேத புஸ்தகம் திருப்பிக்கிடுங்க. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய், எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? முடிவு சமீபம். இன்றைக்கு நான் ஒரு 3 விதமான முடிவுகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிவு, எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. அப்போ 3 விதமான காரியம் வேதத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். எனக்கு ஆவியான உணர்த்தினபடி, எனக்கு தோன்றினபடி, எனக்கு இருக்கிற வெளிச்சத்தின்படி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானத்திலிருந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. 1, the end of our present situation. Second thing, the end of our life. Third, the end of our world. முதலாவது, இன்றைய சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலைகள், செயல்பாடுகள், இதற்கு ஒரு முடிவு. 2வது, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. 3வது, இந்த உலகத்தின் முடிவு. இந்த 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான படிப்புகளை படிக்கிறோம். எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு எதையோ ஒரு காரியத்தை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? எனக்கு இதில் ஒரு வாழ்வு முடிச்சிடாதா? எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து, இந்த கண்ணீர்லேருந்து, இந்த வேதனையிலேருந்து, இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த நெருக்கங்கள், இந்த வியாதிகள், இந்த விக்னங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், ஏளனங்கள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஆமா இல்லையா? ஆமே. எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு உபத்திரம், ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம நினைக்கும் போது என்னதான் சாப்பிட்டாலும், என்னதான் தூங்கினாலும், நம்மளை எழுந்திரிச்ச உடனே நமக்குள்ள ஒரு சிந்தனை வருது, இதுக்கிருந்து ஒரு மாற்றம் வராதா? நமக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? இப்படியே நம்ம வாழ்நாள் முழுதும் போகுமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம இதில் இப்போ பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் போக தொடங்கியாச்சு. இவங்களுக்குள்ள ஒரு முடிவு வேணும். என்றைக்கு நான் இந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சு வெளியே போவேன்? ஏன்னா நாளைக்கு போன உடனே என்ன சொல்லுவாங்க? ஹோம் ஒர்க் போடுவாங்க, அதை எழுதிட்டு வா, இதை எழுதிட்டு வா. அப்போ எப்படா முடிவு? அப்படி தோணுதா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வாஸ்து பாருங்க. நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாஸ்துங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ எதையோ உன்னை நம்பி தானே நம்ம செய்கிறோம். எந்த ஒரு வேலை செய்தாலும் என்ன செய்கிறோம்? ஒரு நம்பிக்கை. ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். படிக்கிறீங்க, பரீட்சை எழுதுறீங்க, அப்புறம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க. இப்போ அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அல்லது மேலிடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நீங்கள் ஆயத்தம் ஆகுறீங்க. அப்போ நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? இது இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே உனக்கு என்ன உண்டு? ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன அடையாது? வீண். நீ எதை நம்பி தொடங்கினையோ அது கட்டாயம் உனக்கு கிடைக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க நம்பி எதை தொடங்கி இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால உங்க நம்பிக்கை என்ன ஆகாது? வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டு? இதை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லணும். கட்டாயம் வீடுகளில் சொல்லுங்கள். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கவலைப்படாத, உனக்கு ஒரு முடிவு இருக்குது. அதுக்குன்னு உனக்கு ஒரு முடிவு வச்சுருக்க இரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படி அல்ல. இதை பிள்ளைகள் ஆதங்கத்தில் இருக்கும். எத்தனை நாள் போராட, எத்தனை எக்ஸாமுக்கு அலைய, எங்கே போக, எங்கே வர, கவலைப்படாதீங்க. ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி போராட்டம், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், உங்களுக்கு ஒரு முடிவு இருக்குது. இப்படியே நான் வாழ்நாளெலாம் சுமக்கணுமா? இல்லை. அதை விட்டு விலகுவதற்கும் தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள், எல்லாம் சுமந்துக்கிட்டே தெரியணும். கர்த்தர் அனுப்பதில்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டவர். நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய நெருக்கடிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நிந்தை, அவமானம் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சார்? தம்மேலே சுமந்து கொண்டார். நாம் சுமக்கணும் என்ன கிடையாது, அவசியம் இல்லை. அதனால முடிவு உண்டு, நம்பிக்கையோடு இருங்க அப்படி சொல்லார்.
இதை எரேமியா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அழகா சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்க வாசித்து பாருங்களேன். 29:11 நீங்கள் அந்த 10-11 ரெண்டையும் வாசிங்களேன். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப நம்ம எதிர்பார்க்கிற முடிவு, நம்ம ஒரு முடிவை எதிர்பார்த்து இருக்கிறோம். நம்ம பிள்ளையும் டாக்டர் ஆயிராதா, நம்ம பிள்ளையும் இன்ஜினியர் ஆயிராதா, நம்ம பிள்ளையும் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆகி அல்லது ஒரு பெரிய அதிகாரி ஆயிராதா, ஒரு கலெக்டர் ஆயிராதா, அல்லது ஒரு தாசில்தார் ஆயிராதா, இப்படிலாம் எண்ணங்கள் இருக்குமா இருக்காதா? குரூப் 1 பாஸ் பண்ணிடாதா, குரூப் 2 பாஸ் பண்ணிடாதா, எதையாவது ஒரு நல்ல அதிகாரி உட்கார்ந்து சிந்தனைகள் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் அது என்னது செய்வதில்லை, என்ன செய்ய போகுது? வாய்க்காமல் போகுது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்றார், நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். சத்தமாக இல்லை சொல்லுங்க. நீ எதிர்பார்க்கிற முடிவு எவ்வளவு குழப்பத்தை அவன் உண்டாக்கட்டும், ஆண்டவர் நமக்குன்னு வைத்துக்க வைப்பார். நான் அதை யோசிக்க அடிப்படை இந்த வசனத்தை நான் யோசித்து பார்ப்பேன். ஏராளமானவர் வர்றாங்கங்க, ஊர்க்காரமெல்லாம் வர்றான், எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்களாம் வந்தாச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. சாப்பாடு டைம் வந்துருச்சு. சாமுவேல் சொல்கிறாரு, எப்போ நான் காலையிலே ஒன்று சொன்னல சமையல்காரன்ட்ட, நான் காலையிலே ஒன்று சொன்னல, அந்த ஒரு தொடை முன்னந்தொடை அதை எங்கே வச்சுருக்க? பத்திரமா இருக்குது. அதை எடுத்து கொண்டு இங்கே வை. யாருக்கு வைக்கிறான்? சவுலுக்கு வைக்கிறான். புரியுதுங்களா? இது உனக்காகவே எப்போ இருந்து பத்திரப்படுத்ததான். அதில் அந்த வசனத்தை வாசித்து பார்க்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வசனம். அந்த இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் பிள்ளை எங்கே உட்கார்னு கர்த்தர் தீர்மானிச்சாலும் அங்கே உட்கார வச்சிருவார். அது உங்களுக்கான சீட்டு உங்களுக்கு தான், வேற யாரும் வர முடியாது. ஆமென். எனக்குரியது எனக்கு தான். சொல்லுங்களேன், அப்படி தைரியமா சொல்லுங்க. எனக்குரியது எனக்கு தான், வேற யாரும் அதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. எனக்குரியது அவர் பத்திரமா வச்சிருப்பார். நம்ம பிள்ளைகள் எங்கே உட்காரணும் கர்த்தர் தீர்மானிச்சிருக்காரோ அங்கே வேற யாரையும் உட்கார விட மாட்டார். ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும், அந்த நம்பிக்கை வேணும். நீ எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அது நன்மைக்கானதாக இருக்கும், தீமைக்காக இருக்காதுன்னு சொல்றார். நான் அந்த சிந்தனையை நான் வச்சிருக்கேன், என் மைண்ட்லேயே வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றது தான், நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் மேலே வைத்திருக்கிறேன். இது வரைக்கும் இப்போ நான் சொல்கிறேன், ஃப்ரீ மைண்டாக என்னை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால், நான் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால், நான் சொல்ல என் வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள. இது வரைக்கும் நீங்கள் 1000 எக்ஸாம் எழுதியிருக்கலாம், 1000 காரியில் போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தோட இன்னைக்கு நீ தொடங்கு. அடுத்து நீ எழுத போகிறது நீ தேர்ச்சி பெறுவாய். நீ எந்த யுத்த களத்துக்கு போனாலும் உனக்கு இது விசுவாசத்தோட போ, உனக்கு ஜெயம் கிடைக்கும். சத்தமா? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லு, இந்த ஜெயம் என்னால் வந்ததல்ல, என் தேவனால் வந்தது. அங்கேயும் போய் நான் படித்தேன் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொன்னேன்னா அங்கே படிப்பார். அடுத்த நாளே உனக்கு கிளியர் பண்ணிடுவார். நீ முதல்ல போன பெருமையாக போகிற மாதிரி தெரியும், நான் தான் படித்தேன் அப்படி. இப்போ என்ன இந்த டிவிலாம் பாருங்கள், ரொம்ப காமிப்பாங்க. இந்த 12th 10th பரீட்சை முடிஞ்சவொடனே வந்தோடனே என்னது, இவர் தண்ணிட்டுவான், நான் இதுக்காக தூங்காமல் படித்தேன், நான் விடிய உட்காந்து படித்தேன், அதை படித்தேன், இதை படித்தேன், இப்படியே சொல்லுறது கேட்கல. இவங்க ஏன் காலேஜில் போய் இப்படி நிறுத்த முடியல? 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஏதாவது பிள்ளை காலேஜில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கான்னு பாருங்கள். என்ன பண்ணலை, புரிஞ்சு இது எக்ஸாமுக்காக படித்தது, அவ்வளோதான். அதனுடைய அடிப்படையே தெரியாது. ஆனால் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் புரிஞ்சு எழுதுவான். அதனால தான் கல்லூரியில் போய் அவன் என்ன ஆயிடுறான், அவன் சைன் பண்ணுதான். கல்லூரியில் போனால் அவன் டெவலப் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு ஞானம் இருக்கிறது.
அதனால 10th 11th 12th வாங்குற மதிப்பெண்கள் வந்து அடுத்த படிப்புக்கு தான் பிரயோஜனமே தவிர உங்கள் எதிர்காலத்துக்கு அது என்ன ஆகாது, ஆகவே ஆகாது. ஜஸ்ட் ஃபார் எ சீட் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. பஸ்ஸில் போகும்போது என்ன எடுத்துக்கணும், ட்ரெயினில் போகும்போது என்ன வச்சுக்கணும், டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை மாதிரி நினச்சிக்கிடுங்க. 12th பாஸ் இவ்வளோ மார்க் வைக்கிறோமா, அப்போ இந்த சீட்டு கிடைக்கும், இன்னும் எடுக்க போகிறோம், அவ்வளோதானே தவிர அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஞானத்தை எதில் வைக்கிறேன்னா புரிந்து படிக்கிறதில் வச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகி மாறலாம். சத்தமுறையிலே சொல்லுங்கள் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே வேதம் சொல்கிறது, நீ எதிர்பார்க்கிற முடிவை தருவார். அது தீமைக்கானதில் நன்மைக்கானதவே இருக்கும். ஆமேன். நீங்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மையாகவே எல்லாம் மாறும். இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தோல்வி போல் தோன்றிருக்கலாம். ஆனால் தேவனை விட்டுட்டு நீங்கள் தேட நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. எங்களுடைய பொறுப்பு உங்களுக்காக இரவும் பகல் என்ன செய்ய வேண்டியது, தூங்காமல் உட்காந்து ஜெபிக்கிறோம். அது எங்களுடைய கடமை. தேவன் எங்களுக்கு தந்த பாக்கியம். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் வழி விலகி போய் ஆண்டவரை மட்டுப்படுத்திட்டு வேத வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் ஆலயத்தில் இது பண்ணிட்டாமல் போனால் நீங்கள் ஜெயிப்பதுக்கும் ஜெயிக்காததுக்கும் நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது. ஏன்னா உங்களை குறித்த சிந்தனை அவருக்கு இருக்கிறது, நினைவுகள் அவருக்கு இருக்கிறது. அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்க முடியாதான் அவர் நினைவாக இருக்கிறார். அந்த நினைவு தீமைக்கானதில்லை, நன்மைக்கானதே. அல்லேலூயா. அதனால் பள்ளி கல்லூரி பிள்ளைகளை தேவ சமூகத்தில் விட்டு வளருங்கள்னு பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அனுப்பினாலும் அனுப்பாட்டாலும் கர்த்தர் சமூகம் வெளியேற பெற்றது நீங்கள் நினச்சேன்னா உன் வாழ்க்கை மாறும். சத்தமுறையிலே சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 9ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதிலே இருக்குது. எரேமியா 31:9 வாசித்து பாருங்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். நல்ல கவனிங்க. மனுஷனுடைய இன்னைய பிரச்சனைகள் சூழ்நிலைகளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத மார்க்கும். அதுதான் ஒரு நன்மையாக மாற்றுவார், முடிவு பண்ணுவார். எப்படி அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். நல்ல கவனிங்க. எவன் அழுகையோடும் புலம்பலோடும் வந்து கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறானோ, ஆண்டவரே நீர் தான், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அது 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து கண்டினியூவாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்கள தான் சொல்ல, நீ எதிர்பார்க்கிற முடிவு எனக்கு என்ன ஆகும், எப்படி நடக்கும், எப்படி முடியும் அப்படின்னு யோசித்தன்னா நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பார், உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அவர்கள் கண்ணீரோடும் புலம்பலோடும் இடத்தினை செய்வார்கள், வருவார்கள். இந்த சிச்சுவேஷன் வந்து யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. யூதர்கள் சிறைப்பட்டு போவாங்க, சிறைப்பட்டு போய் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, எல்லாத்தையும் இழந்து போவாங்க, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும், எல்லாம் வீடு பட்டணம் தேசம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும். எல்லாம் எரிக்கப்பட்டு போனதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்துருக்கிற ஜனங்கள் அங்கே போய் அறிய ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னை தேட ஆரம்பிப்பாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ அழுகையோடும் புலம்பட நாங்கள் எங்கள் மன விருப்பத்தின்படி நடந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், இழந்துட்டோம். இப்போ அப்படியே சமூகத்தில் வந்திருக்கோன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அவர்களை நான் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, வழி நடத்துவேன். புரியுதுங்களா? நீ எப்படி போனாலும் சரிதான், ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன்னா உன்னை வழி நடத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நீ அதை செய். என்னைக்கோ போய் எங்கேயோ சிக்கலில் மாட்டிக்கிட்டு நான் அழணும்னு நினைக்கிறத விட இன்னைக்கு உங்கள் சமூகம் மட்டும் எனக்கு போதும், உண்மை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் ராஜா அப்படி நீ சொல்லி பாருங்கள். உங்களை இன்னைக்கே வழிநடத்த அவர் நடத்துவார். நேர்த்தியான வழியில் உங்களை கொண்டு போவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிள்ளைகளை சொல்லுங்கள், விசேஷமாக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் சிறு பிள்ளைகள் சொல்லுங்கள், இன்னைக்கே உங்களை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை வழி நடத்தி செல்லட்டும். அவர் என்ன வழி தான் செல்வாராம், செம்மையான வழி நடத்த. அடுத்து சொல்லப்பட்டு வாசித்து பாருங்க. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். நல்ல கவனிங்க. ஒரு மந்தையை காப்பது போல தேவன் ஒரு மேய்ப்பன் காப்பது போல உங்களை காத்துக்கொள்வாராம். சிதறடிக்க இடத்துல இருந்து உங்களை எப்படி காத்துக்கிடுவார்? எந்த ஆடு மேய்க்கிறவனும் மாடு மேய்க்கிறவனோ தான் ஆடோ மாடோ சிதறி போட்டது என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அப்படியே போய் 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 முள் கல் எல்லாத்துலேயும் போட்டு அப்படியே மேய்ச்சி கொண்டு வந்து தான் வழியில் கொண்டு வந்துடுவான்.
ஏன்னா அதை தேடி தெரிவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாயந்தரம் நேரங்கள் ஆகிப்போச்சுன்னா ஒரு ஆடு காணலைன்னா, சில ஆடுகள் எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், மற்ற ஆடெல்லாம் வந்துடும். காணலைன்னா அதை தேடிக்கிட்டு ஓன்னு சத்தம் போட்டுக்கிட்டே போவான். அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் வச்சுருப்பான். ஒவ்வொரு ஆட்டுக்காரரும் ஒன்று சத்தம் விடுவான். எல்லோரும் ஒன்று போல் விட மாட்டாங்க. ஒவ்வொரு ஆட்டுக்காரனும் ஒவ்வொரு விதத்தில் வச்சுருப்பான். ஒவ்வொருத்தரும் அந்த சத்தத்தை விடும்போது அந்த ஆடு தன்னால் என்ன செய்யும், அது அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கும். அந்த மாடு கத்தும். அவ்வளோ தூரம் எங்கே ஒரு பெரிய ஏரியாங்க, இங்கே நம்ம சவுத்துலங்க ஏராளமான மாடு மேய்ஞ்சிட்ருக்குது. அந்த மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒருத்தர் போய் கேட்குறான், இப்போ இவ்வளோ மாடெல்லாம் வந்து டைம் ஆகிடுச்சு, என்ன இந்த இப்போ வருது பாருங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னான். வேறு விசில் அடிக்கான், வின்னு அடிக்கான். அந்த விசில் அது ஒரு மாதிரி விச்சுன்னு விட்டு அடிக்கிறான். அவ்வளோதான். அந்த சத்தம் கேட்ட உடனே எங்கேயோ இருக்கிற மாடுகள் என்ன செஞ்சிருது, அப்படியே கிளம்பி மொத்தமாக வந்து நூற்றுக்கணக்கான மாடுகள் ஒரே இடத்துக்கு வருது. அவன் முன்னாடி போகிறான். போகும்போது எல்லா மாடுகளும் வந்து அப்படி நின்றுக்கிறது. முன்னாடி என்ன ஒரு ஓடை தண்ணி ஓடுது. அதை ஓடையை தாண்டி அந்த பக்கம் போகணும். அப்போ எல்லா மாடும் அங்கே நின்றுக்கிட்டுருச்சு. இப்போ என்ன செய்யணும், அந்த விசில் அடித்தவன் இறங்குறான். இறங்கி அந்த தண்ணிக்குள்ளே இப்படி நடந்து கிராஸாக போகிறான். இங்கே இறங்கி இப்படி கிராஸாக போயிடுறான். நேராக போகாமல் இப்படி கிராஸாக போகிறான். உடனே டக்குன்னு அடுத்த மாடு அதில் இறங்குது. அவன் போன பாதையில் பறந்து போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நூற்றுக்கணக்கான மாடு தடன்னு இறங்கி அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிருச்சு மடமனு. அப்போ அதுக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சுன்னா, உள்ளே என்ன கிடையாது, ஆழம் கிடையாது. நம்ம தலைவனே போகிறதுக்கு வழி இருக்கும்போது நம்ம போக முடியும்னு சொல்லி வருது. நல்லா கவனிச்சிட்டிங்களா? இப்போ எவ்வளோ மாடுகளாக இருந்தாலும் சரி தான், ஆடுகளாக அதில் எவ்வளோ நேர்த்தியாய் வருது பாருங்கள். அதான் தலைவன், அதான் மேய்ப்பன். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னாடி போய் அழகாக வழி நடத்துவார். நம்ம திக்கி திணறி நிற்கும்போது இதில் போக முடியுமா, கடக்க முடியாதான்னா அவர் நமக்கு முன்னாடி இறங்கி நடந்து போவார். அவர் தான் சொல்கிறார், உனக்கு முன்பாகவே தடைகளை நான் என்ன செய்கிறேன், தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறார், நடந்து போகிறார்னு சொல்லியிருக்குது. அவர் தடையெல்லாம் உடைச்சிட்டு போவார். நம்ம கம்பீரமாக நடந்து போய்கிட்டே இருப்போம். மெய்ப்பனை போல வழி நடத்துவார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காரியத்தை அவங்களை நிறைவாய் கொடுப்பேன்னு சொல்லார். கடைசியாக கீழே வரும்போது அதில் ஒவ்வொன்றும் நீங்கள் வீட்டில் வாசித்துக்கிடுங்க. அதில் இப்போ விளக்கிட்டு இருந்தால் நேரம் ஆயிரும். எல்லாம் சொல்கிறார், என்னெல்லாம் செய்வேன் அப்படி சொல்லிட்டு கடைசி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் சார் திருப்தி அவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை பக்கத்தில் கொடுங்க, சொல்லுங்க, கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் நம்ம திருப்தியாக இருப்போம். அவ்வளோதாங்க. ஆண்டவர் நம்ம நடத்துகிற விதம் அதிசயம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். அங்கே எல்லாருடைய எது இருக்கும், முடிவும் தெரியும்பா. அங்கே சூழ்நிலாம் பார்ப்பீங்கப்பா. ஒவ்வொருத்தர் முடிவு அப்படி தானே இருக்கும், எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்க பார்க்குறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வழி நடத்தல் ஒன்று. இரண்டாவது, இது சரீரப்பிரகாரமாக இன்னைக்கு நடக்கிற சிச்சுவேஷன். அதனால் இங்கே தைரியமாக இருங்க. அடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவீங்க. எல்லாம் மாறும். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும், இழப்பு இருந்தாலும், பிரச்சனை எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு தருவார். எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வேலையில் உதவியை பணம் என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் சரியாக செஞ்சிருவார். இது உலக பிரகாரமாக இன்றைக்கி நமக்கு இருக்கிறது. அடுத்து வந்து நம்முடைய லைஃப் எண்டு, வாழ்க்கையின் முடிவு. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அதைத்தான் யோபு சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. யோபு 8:7 வாசித்து பாருங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும், சம்பூரணமா. துவக்கம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. நம்முடைய துவக்கம் எப்படி வேணாலும், நம்முடைய முடிவு எப்படி இருக்கட்டும், சம்பூரணமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா. அதுக்கு தான் 5ஆம் அதிகாரத்தில் ஒருவர் அப்படி சொல்றார். அதே யோபுகிட்ட சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. இந்த 18ஆம் வசனத்திலேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுடைய கூடாரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றார் வரிசையாக. எல்லா தீங்குக்கும் உங்களுடைய இக்கட்டுகளுக்கும் ஆண்டவர் மனசுவார், விலைக்கு காப்பார், உங்களுடைய பாதுகாத்துக்குள்ளார். இப்போ எப்படி இருக்கிறாருன்னா, மரண போராட்டத்தில் யார் இருக்கிறா, யோபு இருக்கிறான். மரண போராட்டத்தில் இருக்கிறவன் யோபுகிட்ட வந்து பல காரியங்களை சொல்லிக்கிட்டே வந்து அப்புறம் கடைசியில் சொல்ல, உடைய வீட்டை விசாரிக்கும் போது, உடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது என்ன இருக்காது, குறைவு இருக்கா. இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கிடுங்க. நினச்சி ரொம்ப விசாலமாக சொல்லிட்டு கூட நேரம் ஆயிரும். அதெல்லாம் நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. அங்கே வேதம் சொல்லுது, பைபிளில் நீங்கள் வசனத்தை குறிச்சிக்கிட்டு 18ஆம் வசனத்துலேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும்
அவருடைய வீட்டை குறித்து எல்லாம் சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லா நன்மைகளையும் சொல்லிவிட்டு கடைசியில் உடைய வீட்டை விசாரிக்கும் போது என்ன செய்ய மாட்டேங்க, குறைவே காண மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற காலத்தில் பின்னாடி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த 26 தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்வது போல முதிர் வயதிலே எங்கே சேர்வீர்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுக்கு கை தட்டுறீங்க? எப்ப சேர்வீலாம்? ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் என்ன சேருது? தானியம் சேர்வது போல. எவ்வளோ தோட்டங்கள் இருந்தாலும் அறுவடை காலங்கள் வரும்போது அந்த சரியான நேரத்தில் அதை அறுத்து அந்த தானியத்தை முழுது எல்லாம் சேர்த்துருவாங்க அம்பாரத்தில். அதாவது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம ஊர்களெலாம் குதில்னு ஒன்று உண்டு. குதில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதனால தான் இங்கேயும் கூட சிலர் ஆட்களை எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் டபக்குன்னு சொல்லுது இல்லை எல்லாரும், குதில் மாதிரி இருக்கு, குதில் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் குதில்னா உங்களுக்கு நிறையவே தெரியும், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, அப்படி தானே? பார்த்ததில்லை சார். ஒரு சின்ன மண்பானை தாண்டா, அது கொஞ்சம் பெரிய மண்பானை கற்பனை பண்ணிக்கோங்க, அவ்வளோ. இவ்வளோ தண்ணீர் மண்பானை என்ன? நீங்கள் பார்த்த மண்பானை இவ்வளோ தடி இருக்கும், அதே மண்பானை எவ்வளோ தடியாக பாருங்கள். இவ்வளோ தடி மண்பானை அப்படி உயரமாக ஒரு ஆள் உயரத்தில் இருக்கும், அப்படி உயரமாக இருக்கும், அவ்வளோதான். மேலே கூட்டி தானியம் போடுவாங்க, கீழே கூடி என்ன வச்சுருப்பாங்க, ஒரு ஓட்டை அடைச்சி அதில் துணியை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை திறந்துக்கிட்டு இழுத்தா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தானியம் வந்துக்கிட்டே இருக்கும். மேலே கூடி கொட்டிக்கிற வேண்டியது, கீழே கூடி இழுத்துக்கிற வேண்டியது. இதுக்கு பேர் தான் என்னது, குதில். அப்போ விளையிற எதுக்குதுன்னா அடுத்த ஆண்டு வரைக்கும் தேவையான ஆகாரம் எதுக்குள்ளே இருக்கும், அந்த குதிலில் சேர்த்து. அதான் களஞ்சியம். அவன் அந்த களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அது ஏற்ற காலத்தில் அங்கே அம்பாரத்தில் வந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். எங்கே சேரணும் அதை சேர்க்கணும். அதே போல் நம்ம என்னதான் ஓடினாலும் எங்கே சுற்றினாலும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் நினைஞ்சுவார், அவர் சேர்த்துக்கிடுவார். இன்னும் நான் 10 வருஷம் இருக்க போகிறேன், பட்டையர்னு ஒரு போட்டுருவார், உட்கார் நீ வந்து சேர், கூப்பிட்டு போயிடுவார். அவர் கூப்பிட்டு போகிற வரைக்கும் நம்மளால் போகவும் முடியாது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்கும் வருது எனக்கு வரமாட்டேக்குது, உனக்கு வரவே வராது. அதாவது சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்த உடனே நம்ம என்ன நினச்சிடுறோம், நான் இருக்கக்கூடாது, எப்படி செஞ்சுருவோம், செத்துருவோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் செத்துருவேங்கிற பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. சாவதுக்காக கர்த்தர் படைச்சிருக்கிறார், நம்மை வாழத்தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் உண்டு, அதுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு சொல்லாமல் அவர் டவுக்குன்னு கூட்டிக்கிடுவார். புரியுதுங்களா? அவர் லாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே இல்லை நான் அப்படியாது நீச்சி, முதல்ல உனக்கு தான் ஏறக்கட்டு, முதல் போட்டுனா உனக்கு தான் தூக்கிடுன்றார், முடிஞ்சு போச்சு. அதே போல் அவர் சொல்கிறார், இவருக்கும் சொல்கிறார். அதே போல் ஆபிரகாமுக்கும் சொல்லும்போது அப்படி தான் சொல்ல. 15 கடைசியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், நீர் நல்ல முதிர் வயதிலே நீர் கல்லில் என்ன செய்வீர், சேர்வேன். நல்ல கவனிங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தைகள் எவ்வளோ உண்மையானது தெரியுமா? இந்த முதிர் வயதுன்றது. எத்தனை வருஷம் வாழ்ந்தார் ஆபிரகாம்? எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 170 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார். 170 வருஷம் வாழ வைத்து அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டார். இந்த யோபு எத்தனை வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, நீங்க பின்னாடி வாசித்து பாருங்க, கடைசி வசனம் 2 வசனத்தையும். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். நெடுநாளா இருந்து எப்படி இருந்தாராம்? பூரண வயது. அவருடைய ஆயுசு நாட்கள் 210 வருடம். எத்தனை வருஷம்? 210 வருஷம் யோபு வாழ்ந்தார். 70 வயதில் அவருக்கு பலவீனம். 70 வயதில் இது சொல்லப்படுது. இந்த வார்த்தை சொல்லப்படும் போது அவருக்கு 70 வயது. அந்த 70 வயதில் நீர் பூரண வயதில் கல்லறையில் என்ன செய்யப்படுவீர்? அம்பாரம், தானியம் அம்பாரத்தில் சேருவது போல நீ சேர்வீர்னு சொல்லும்போது அப்போ வயசு 70. அதுக்கப்புறம் 140 வருஷம் வாழ்ந்திருக்கா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் சொல்லுங்க. அப்போ மரணம் அவ்வளவு சீக்கிரமாக என்ன செய்யாது,
வராது. இல்லை எத்தனை நாள் சீக்கிரமாக வரணும்னு நினைக்கிய? நமக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பார். அல்லேலூயா. நல்ல ஆயுசு நாட்கள் கொடுப்பார். எல்லாத்தையும் பாருங்கள், பேரம்பேத்தியெல்லாம் வாழ்ந்திருக்கிறத பாருங்கள், சந்தோஷத்தை பாருங்கள். எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துட்டு தேவ சமூகத்தில் சேர்ந்துக்கிடுவோம். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். ஆமாங்க. சம்பூர்ணங்கிறது எப்போங்க? நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஒரு மனநிறைவு வருது. பற்றிலாம் மனைவிக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டேன், புருஷனுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டேன், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், பேர பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் செய்து முடிச்சாச்சு. இனி இந்த பூமியில் நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சமாதானம். மகளுக்கு என்ன கொடுக்கணுமோ, மகனுக்கு என்ன கொடுக்கணுமோ, மருமகளுக்கு என்ன கொடுக்கணுமோ, மருமகனுக்கு என்ன கொடுக்கணுமோ, அதை சரியாக எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நிறைவு வருது பாருங்க. அப்போது ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லலாம். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். சஞ்சலத்தோடு எடுத்துக்கிட மாட்டாருங்க, சமாதானமாக எடுத்துக்கிடுவார். ஒரு மரணங்கிறது சமாதானமாக இருக்கணும். அப்படி தான் அங்கே இருக்குது. நீ சமாதானத்துக்குள்ளே என்ன செய்வீர்? பிரவேசிப்பார். அப்படி தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது. நீ நல்ல முதிர் வயதிலே நீ எதுக்குள்ளே பிரவேசிப்பீர்? சமாதானத்துக்குள். சமாதானம். ஒரு மரணங்கிறதே சமாதானமாக தான் போகணும், சஞ்சலத்தில் போகக்கூடாது. ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அதை செஞ்சுருக்கலாமே, இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நிதானமாய் நடத்தி செல்லுவார். சத்தமா? இன்னும் சத்த முறையிலே சொல்லுங்கள். இது மனுஷனுடைய முடிவு. இது என்னது? மனுஷனுடைய முடிவு. முதல்ல என்னது? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்துலேயோ நஷ்டத்துலேயோ நமக்கு ஒரு நல்ல முடிவு. ரெண்டாவதுனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? மூன்றாவது இந்த உலகத்தின் முடிவு. மத்தியில் இப்போ மனப்பாடமாக சொன்னேன் அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட நினைச்சேன். நான் உலகத்தின் முடிவு அப்படின்னு சொல்கிறேன். இந்த சூழ்நிலைகளில் இன்னைக்கும் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு நான் உங்களை நினைவாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை முடியும் போதும் நான் உங்களை சமாதானத்துக்குள்ளே கொண்டு பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு கடைசியில் இந்த உலகத்தையும் நான் முடிக்க போகிறேன், அதுவும் நேர்த்தியாக நடக்கும், அது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம். உலகத்தின் முடிவு எப்போ வரும்? மத்தேயு 24 எடுத்துக்கிடுங்க. அந்த 3ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 24ஆம் அதிகாரம் முழுவதுமே இந்த கடைசி கால சம்பவம் தான். அதுலேயும் இந்த 3லேருந்து 14 வரைக்கும் ஒரு 2 காரியத்தை மட்டும் இப்போ நீங்கள் வாசிங்களேன். 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, அப்புறம் 14ஆம் வசனத்தையும் வாசிங்க. என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தங்களின் செய்தியெல்லாம் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யாருங்க? கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு வராது. இப்படி இருக்குதா? இப்போ யுத்தங்கள் அங்கெல்லாம் நடக்குது, பல இடங்கள் நடக்குது. 3ஆம் உலகத்தோன்னு இப்போ யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? விளாடிமிர் புட்டின் சொல்கிறாரு. அப்படி இருக்கிற காலத்தில் இந்த யுத்தம் வெடித்தால் நமக்கு எடுக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காதிருங்க, பட் எச்சரிக்கையா இருங்க. யோசிக்கணுமா இந்த வார்த்தையை? கலங்காதீங்க, பயப்படாதீங்க, ஆனால் அதே நேரத்தில் எப்படி இருங்க? நான் என் இஷ்டப்படி நடப்பேன்னு போயிடாதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பயப்படாதீங்க, பட் எப்படி இருங்க? புரியுதுங்களா? இப்படி எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கறதெல்லாம் கடைசி கால சம்பவம் இப்படி நடக்குன்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்லும்போது இவர் பயம் காட்டிகிட்டே கிடக்காரு. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறது இல்லை. உங்களை பயம் காட்டுவதில்ல, நாம் எப்படி இருக்கணும்? விட்டு வெளியே வரும்போது வீட்டை எத்தனை பேர் பூட்டிட்டு வரீங்க? எத்தனை பேர் பூட்டிட்டு வரீங்க? எல்லாரும் தான் பூட்டு. பூட்டாமல் வர்றது எத்தனை பேர்? ஏன் உங்கள் வீட்டு வாசலில் உனக்கு களவாணியம் படுத்து கிடக்கான்? சொல்லுங்க, எதுக்கு பூட்டுறீங்க வீட்டை? சாவி எல்லாம் கையில் இருக்குதான், நல்லா இருக்குது கேள்வி. எதுக்கு பூட்டுறீங்கன்னா என்னது? ஒரு எச்சரிப்பு. நம்ம வீடு எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். ராத்திரியில் படுக்கும்போது என்ன செஞ்சால் படுக்கும்? எல்லாம் பூட்டி கேட்டெல்லாம் பூட்டிட்டு வந்தால் படுக்கிறோம். ஒரு எச்சரிப்பு தான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி அவனுக்கு கலவாண்டு போயிருக்காங்களா? இல்லை உள்ளே வாராங்களா? இல்லை யார் நிற்கிறாங்களா? இல்லை. எது நடந்தாலும் நடக்காட்டாலும் நம்ம வீட்டை என்ன செய்யணும்? இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
இதைத்தான் இயேசு சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாத அதுக்கு உண்டு, ஆனால் நீங்கள் எப்படி தான் இருக்கணும், அப்படின்னா ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் விழிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க இருங்க. ஏன்னா எப்பவும் நடக்கிறது திடீர் எதிர்பாராமல் நம்ம வீட்டில் என்ன செஞ்சிடலாம், நடந்துடலாம். புரியுதுங்களா? அப்போ நம்மளும் கொஞ்சம் எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது கர்த்தருடைய நாளுக்காக. இப்படி இங்கே சொல்கிறாரா? அப்படி 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். 2 காரியம் சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம் சொல்றாரு, யுத்தங்களின் செய்தியெல்லாம் வரும்பா, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமாக தேசம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், இப்படிலாம் எழும்பும். ஆனாலும் என்ன செய்யாது, இது ஆரம்பம். திஸ் இஸ் த பிகினிங். இது என்னது, ஆரம்பம்தான், இது முடிவல்ல. ஆனால் எப்போ முடியும் அப்படின்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் என்ன செய்யப்படும், பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன செய்யும், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப கட்டாயம் முழு உலகத்துக்கும் என்ன சொல்லியாக வேண்டும், சுவிசேஷம் சொல்லியாக வேண்டும். எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள வர வேண்டும். ஆமென். அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். அதுதான் நான் சொன்னேன். சில கால சூழ்நிலைகள் மாறும், இயற்கை மாற்றங்கள் வரும், செயற்கையில மாற்றங்கள் வரும், அரசியல் மாற்றங்கள் வரும், அதிகார மாற்றங்கள் வரும், இப்படிலாம் பல பிரச்சனைகள் நாடுகளுக்குள்ள வரும், குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இதற்கு நடுவில் ஒரு மாற்றம் என்னன்னா, எழுப்புதலின் தீ எல்லாருக்குள்ளும் பற்றி எறிய ஆரம்பிக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்க, சுவிசேஷம் எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டாகணும், சொல்லப்பட்டாக வேண்டும். ஒரு ரட்சிப்பை தந்து தான் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. கட்டாயம் உலகம் அழியும். அழிவதற்கு முன்னாடி அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பு போய் சேர்ந்துடும். அதைத்தான் நேற்றுக்கு ஜெபம் பண்ணும்போது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபாஸ்டிங் பிரேயரில் சொல்லும்போது மன வருத்தத்தோடு வலியோடு நான் சொல்லிட்டு இருந்தேன், மன வலியோடு சொன்னேன். நம்முடைய முன்னோர்கள், நம்ம கூட இருக்கிற சக ஊழியர்கள், இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற தேவதாசர்கள், ஊழியக்காரர்கள், இந்த சுவிசேஷம் பரவுவதற்கான காரியங்களை செய்வதை விட தனக்கும் தான் மனைவி பிள்ளைகளுக்குமாக வாழ்வதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு அவலமான சூழ்நிலைன்னு சொன்னேன். பணங்கள் இருக்குது, பொருளாதாரம் இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை எதுக்கு செலவிடலை? இயேசுவின் அன்பை சொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யலை, செலவிடலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏழையாக இருக்கிற, கஷ்டப்படுகிற, நடுத்தர வயதில் இருக்கிற, அன்னன்னைக்கு ஏதோ வருமானத்தை வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இந்த மாதம் கடந்து போயிருச்சு, அடுத்த மாதம் எப்படியாவது ஆண்டவர் நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடுகிறவங்க செய்கிற அளவுக்கு கூட பல கோடிகளை வைத்து கொண்டிருக்கவங்க என்ன செய்யறதில்லை, செய்யறதில்லை. இந்த நிலை மாறினால் மட்டும்தான் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆனா ஒன்று வேதம் தெளிவாய் சொல்லு, இக்காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயம் எங்கிருந்து வரும், வேறொரு இடத்திலிருந்து வரும். கட்டாயம் கர்த்தர் செய்வார். நீ செய்யலைங்கிறதுக்காக, நான் செய்யலைங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன இருக்க மாட்டார், அமைதியாக இருக்க மாட்டார். நான் செய்யலைன்னா எனக்கு பதில் வேற ஒருத்தரை கர்த்தர் செய்ய வச்சிருவார். நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு பதில் வேற ஒருத்தரை கர்த்தர் ஜெபிக்க வைப்பார். நான் போகலைன்னா எனக்கு பதில் வேற ஒருத்தரை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமாவா இல்லையா? இதுதாங்க. வேலை வெட்டி இல்லாதவங்களா எல்லாருமே? ஏதோ ஒரு வேலை எல்லாருக்கும் இருக்குதான். அதையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம என்னத்தை பரப்புறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்யணும். சத்தமாக இல்லை சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா நாட்கள் வருது, யுத்தங்கள் செய்திலாம் வரப்போகுது. அது ஆரம்பம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடிவு, அது ஆரம்பம். அப்போ எத்தனை பேர் சாவான், எத்தனை பேர் இருப்பான் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. கணக்கெடுப்பில் கடந்த மாதத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ரஷ்யாவில் மட்டும் எத்தனை வச்சுருக்காங்களாம், 5 லட்சம் யுத்த வீரர்கள் அவுட்டு. யோசித்து பாருங்க. பெரிய நாடு, வல்லரசு நாடு. வல்லரசு நாட்டிலேயே எத்தனை பேர் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க, 5 லட்சம் யுத்த வீரர்கள் செத்து போயிட்டாங்க. அப்படின்னா நிலைமை என்னவா ஆகும்?
இதில் கல்யாணம் முடித்தவங்க எத்தனை பேரோ, கல்யாணம் முடிக்காதவங்க எத்தனை பேரோ தெரில. முடிச்சிருந்தா ஒரே நாளில் அல்லது இந்த 3 வருஷத்துக்குள்ளே குறைஞ்சது 5 லட்சம் விதவைகள் உருவாகிடுறாங்க. புரியுதுங்களா? 5 லட்சம் பிள்ளைகள் பெற்றோருடைய குடும்பத்தில் பிள்ளைகளை இழந்த, தகப்பனை இழந்த பிள்ளைகளாக மாறுறாங்க. ஒரு பிள்ளை இருக்கா 2 பிள்ளை இருக்கான்னு தெரியாது. ஆனால் கணக்கெடுப்பின்படி கல்யாணம் முடிச்சிருந்து ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய பிறந்திருந்தா அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள 5 லட்சம் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, 5 லட்சம் புருஷனை இழந்த மனைவிமார் இருக்கிறாங்க. அப்படி தானே கணக்கு? 5 லட்சம் பிள்ளைகளை இழந்த தாய் தகப்பன் இருக்கிறாங்க. இப்படி கணக்கெடுத்து பாருங்க. ஒரு யுத்தத்தில் இன்னும் முடியலை. இதே மாதிரி எத்தனை இழப்புகள் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டியது யாருடைய வேலை? நம்மெல்லாம் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு குண்டு போட்டால் போதும், நம்ம அவுட்டு. இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னாலஜி. அது இப்போ ஏஐ வேறு நிறைய வந்துடுச்சு. அந்த ஏஐ மூலமாகவே என்ன பண்ணிடுறான், எதை எங்கே பண்ணுன்னு அவன் இருந்த இடத்துலேருந்து எது செய்கிறானே தெரியல, செஞ்சுட்டு போயிடுறான், சிக்கலை உருவாக்கிடுறான். ஒரு நைட்ரஜன் குண்டு போதுங்க, நம்ம மாவட்டமே என்ன செஞ்சிடும், மொத்தமாக உள்ளே போயிடும். இப்போ எங்கே போகிறோம் யோசித்து பாருங்க. அதெல்லாம் எட்டயபுரத்தில் போட்டால் நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படி சொல்ல முடியாது. அது சுப்பிரமணியத்தில் அவ்வளோ எங்கே உள்ளாது சொல்ல முடியுமா? ஒரு மாவட்டமே காலியாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே இவங்க விசேஷிக்கிறது என்னது? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அது உள்ளே போய் பார்த்துக்கலாம். புரியுங்க, யோசித்துக்கிடுங்க. அதனால் எவ்வளவு கர்த்தர் சமூகத்தில் உட்கார முடியுமோ என்ன செஞ்சுருங்க, உட்காந்துருங்க. இப்போ நான் இதுக்குள்ளே நிறைய முடிஞ்சால் கர்த்தர் சித்தமான இதை கண்டினியூவாக நான் அடுத்த வாரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, டக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? ரொம்பலாம் இதை விளக்க மாட்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இது கண்டினியூ ஆகும். நம்ம சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் கேப் விட வேண்டாம்ல. நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஒரு 5 காரியங்கள் இருக்குது. வாசித்துட்டு அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். நீங்கள் முதல்ல வந்தோமா டெக்ஸ்ட் எங்கே ஆரம்பித்தோம்? 1 பேதுரு 4:7 வாசிக்க ஆரம்பிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் இருங்க, எல்லாத்துக்கும் முடிவு சமீபம். இப்போ 3 முடிவை பார்த்தோம். இந்த உலகத்தின் முடிவு வேற மாதிரி இருக்குது, இல்லை ஆழமாக போகணும், நேரம் இல்லை, அதனால் சொல்லிடுறேன். 3 முடிவை பார்த்தோம். 1, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம காரியங்களில் நமக்கான நல்ல முடிவு. 2வது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. 3வது இந்த உலகத்தின் முடிவு. இந்த 3 முடிவுகளை நம்ம பார்க்குறோம். கடைசி முடிவுக்கு வர்றோம். இப்படி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் முடிவு சமீபம். நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் முடிவு கிடைக்க போகுது, நம்ம வாழ்க்கைக்கும் முடிவு வந்துடும். ஒரு நாள் இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு வந்துடும். இப்படியான சூழ்நிலை நாமளும் இங்கே என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 7ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதை மட்டும் குறிச்சுக்கிடுங்க, வீட்டில் அதை செய்யுங்க. 1, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய். நல்ல கவனிங்க. முதல்ல எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். வாட்ச் அண்ட் ப்ரே. நீங்கள் என்ன செய்யணும், தெளிந்த புத்தி விழிச்சிருக்கணும். விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணணும். 1. 2வது சொல்லப்பட்டு 8ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்க. ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, ஊக்கமான. எங்க எல்லாத்துக்கும் ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கு. ஒன் அனதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், நல்ல விழித்திருந்து எப்படி இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்பு கூறுங்க. என்ன அன்புன்னு சொல்லிருக்குது, ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிருக்கு. லவ். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருங்க, ரொம்ப அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்க, ஊக்கமான அன்பு கூறுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, உபசரிங்க. முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபசரிங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். முதல்ல பார்த்தோம் ஜெபம் பண்ணணும், 1 காமன். அப்புறம் சொல்லுங்க ஒருவருக்கு ஒரு அன்பு கூறணும். அப்புறம் ஒருவருக்கு ஒரு எப்படின்னா உபசரியுங்க. நல்ல கவனிச்சுலாம், வீட்டுக்கு வந்தவங்களை யாரையும் வெளியே தெளியாதீங்க. யார் வந்தாலும் ஒன்று அவங்களுக்கு ஒரு தண்ணியாவது கொடுங்க, ஏதோ சாப்பாடு கொடுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. யாருன்னே தெரியாது. ஏன்னா வேதம் இப்படி சொல்லி தேவ தூதர்களுக்கும் அவர்கள் என்ன செய்தார்களாம், என்ன செஞ்சாங்கன்னு இருக்குது,
உபசரித்தார், தேவதூதர்களை உபசரித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம செய்யணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க, எவ்வளோ முடியுமோ உதவி செய்யுங்க. கடைசி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 4வது சொல்லப்பட்டிருக்கு. 5வது நம்ம வாசிக்கும் போகிறோம், என்ன சொல்லியிருக்குது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கணும். அப்புறம் உதவி செய்தாலும் எதை செய்தாலும் நல்ல கவனிங்க. 5 காரியம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. 1, நல்ல ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2வது அன்பு கூறுங்க, அப்புறம் உபசரியுங்க, அப்புறம் உதவி செய்யுங்க. அடுத்து எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. உங்கள் பேர் பிரஸ்தாவை, என் பேர் பிரஸ்தாவை நம்ம செய்ய வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருடைய நாம மகிமைப்பட. போதிச்சாலும் சரி தான், பிரசங்கம் பண்ணாலும் சரி தான், ஜெபம் பண்ணாலும் சரி தான், உதவி செய்தாலும் சரி, உபசரித்தாலும் சரி தான், அன்பு கூர்ந்தாலும் சரி, எல்லாமே எதுக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். அவருடைய நாம மகிமைப்பட நம்ம இதை மட்டும் 5 செய்யுங்க, முடிவு சவியமாக இருக்கிறது. சத்த முறையிலே சொல்லுங்கள். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். அது நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய செய்கிற வேலைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரயாசம், பாடு, உபத்திரம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு வரும், இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. அதனால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுவர்களாக இருப்போம், உபசரிக்கிறவர்களாக இருப்போம், உதவி செய்கிறவர்களாக இருப்போம், எல்லாவற்றுக்கும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தந்துடணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம்ப்பா, அதில் நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த 5 காரியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி செய்வோம். கர்த்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்குதுன்னு சொல்ல போயிருக்கு ராஜா. அது எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு வந்து தான் ஆகணும். அந்த முடிவை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகம் கூட எங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கத்தக்கதாக தேவநீர் மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எதுவானாலும் உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உலகத்தின் முடிவு புரிந்து எங்களை நடத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்தி செல்லும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வீராக. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க நல்ல கர்த்தாவை செபிக்கிறவர்களாய், உபசரிக்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், அன்பு கூறுகிறவர்களாய், உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும். கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் விசுவாசிகளை ஒருத்தரை கூட நாங்கள் இழந்து போகக்கூடாது. எல்லாரும் தேவராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்க நீர் அனுகிரகம் பண்ணும். கிருபை போராட்டும். சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியத்திலிருந்து பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன்.